ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான குவிஸ் பார்க்கலாமா? ஒரு கிணற்றில் ஒரே ஒரு தவளை, அது என்னவா இருக்கும்? ஈஸிங்க, நாக்கு. எவ்வளோ பேர் கெஸ் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் குவிஸ், கிணற்றை சுற்றி புல், அது என்னவா இருக்கும்? கிணற்றை சுற்றி புல்லா? இது நம்ம கண்ணுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், எடுத்துக்காட்டும் கண் புருவம். ஸோ இது இருந்தால் தான் நம்ம கண்ணுக்கே அழகுங்க. சலசலவென்ன சத்தம் போடுவான், சமயத்தில் தாகம் தீர்ப்பான், அவன் யார்? நான் கெஸ் பண்ணிட்டேங்க. நீங்கள் எவ்வளோ பேர் கெஸ் பண்ணியிருக்கீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். அருவி. ஸோ சலசலன்னு சவுண்டு போடுவாங்கள்ல, ஸோ அதுதான் அருவி. இவ்வளோ பேர் கெஸ் பண்ணிங்க. தலையை சீவினால் தாளியிலே வண்ணம் தீட்டுவான், அவன் யார்? ரொம்ப ஈஸிங்க. நம்ம ஃபஸ்ட்டு அடிப்படையே இதை வச்சு தான் எழுதுவோம், பென்சில். இது ரொம்ப ஈஸி, நிறையா பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். பார்க்கலாம். நெக்ஸ்ட் குவிஸ், யாரும் ஏற முடியாத மரம், கிளைகள் இல்லாத மரம், அது என்ன? யாருமே ஏற முடியாது, அப்படி என்னங்க மரம்? வாழை. ஸோ யாருமே ஏறவும் முடியாது, கிளைகளே இருக்காதுல்ல. நெக்ஸ்ட் குவிஸ், கன்று நிற்க கயிறு மீது, அது என்ன? இது ரொம்ப ஈஸி தாங்க, பட் ஆனால் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கும். பட் ஆனால் ஈஸி தான், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பூசணி கொடி. ஸோ நம்ம டெய்லி சாம்பாருக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதுதான். பூவுக்குள் பூ வைத்து போர்த்திய பூ, அது என்ன? பூவுக்குள் பூ வைத்து போர்த்திய பூ, அது என்னவா இருக்கும்? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் உரிக்க தாங்க கஷ்டம். வாழைப்பூ. எவ்வளோ பேருக்கு வாழைப்பூ உரிக்க கஷ்டமாக இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் குவிஸ் கசக்கி பிழிந்தாலும் கடைசி வரை இனிப்பான், அவன் யார்? இது ரொம்ப பொங்கலுக்கு ஃபேமஸான ஒன்றுங்க. நம்ம இப்போ தான் எல்லோரும் சாப்பிட்டுப்போம், கரும்பு. ஸோ இதை யூஸ்வலாக எல்லோரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்றத நினைக்கிறேன். நெக்ஸ்ட் தொட்டு பார்க்கலாம், எட்டி பார்க்க முடியாது, அது என்ன? தொட்டு பார்க்கலாமா, ஆனால் எட்டி பார்க்க முடியாது, அது என்னவா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சிடுச்சு, உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டிங்களா? முதுகு. ஸோ முதுகை தொட்டு பார்க்கலாம், ஆனால் நம்மளால் எட்டி பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் 5 வீட்டிற்கு ஒரு முற்றம், அது என்ன? ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. கெஸ் பண்ணிங்களா? உள்ளங்கை விரல்கள். ஓகே, 5 ஃபிங்கர்ஸ் தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பற்கள் இருக்கும், கடிக்க மாட்டான், அவன் யார்? இது ரொம்ப ஈஸி, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறது தான், சீப்பு. ஸோ இந்த மாதிரி குவிஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீப் வாட்சிங்.